ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023 ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ட்ராமாக எடுக்கப்பட்ட சூரகன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பேர் ஏகன். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இவருக்கு இப்போ ஒரு டிசார்டர் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம். ஸோ எல்லா பார்வையுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் தலைகீழாக தான் தெரியும். அப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது நடந்த ஆக்சிடென்ட்னால இவருக்கு இப்போ சஸ்பென்ஷன் கொடுத்து வீட்டில் தான் இருக்கிறாரு. அந்த மாதிரியான சமயத்தில் ரோட்ல திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண் ஆபத்தான நிலைமையில பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா அவர் உயிர் இழந்துட்டாங்க. அந்த பெண்ணை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பெண் பின்னால அந்த பெண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஏதோ பின்னால இருக்கு அப்படிங்கிற சந்தேகிக்கிற நம்ம ஹீரோ அதை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறங்கிறாரு. போலீஸ் கிட்ட சொன்னாலும் அதை பெருசா அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தனியா ஹேண்டில் பண்ண என்ன விஷயங்களை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த மொதல் 15 நிமிஷம் ஆர் 20 நிமிஷம் நல்லா தான் போச்சு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே உலகத்தையே தலைகீழ தான் காட்டினாங்க. அது 10வது வரைக்கும் ஹீரோக்கு இந்த மாதிரியான டிசார்டர் அப்படிங்கும் போது இதை வச்சு தான் படத்தோட கதையை மூவ் ஆக போகுது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா கேஸுக்குள்ள இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரொட்டீனான கதையை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே போகுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சீனில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை எந்த இடத்துலையுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியல. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலே கிடைக்காத அளவுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லவ் போர்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகி போகலை அப்படின்னாலும் அதுவுமே தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் இருக்குது. 10வது வரைக்கும் இந்த படத்தில் மொத்தமாக 2 சாங்ஸ், படத்தோட டோட்டல் டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம் தான் வருது. அதில் இந்த 2 சாங்ஸ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவை தாண்டி மற்ற நடிச்ச நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபெமினியரான, அதாவது நமக்கு பழக்கமான ஒரு முகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். அதுக்கு காரணம் ரைட்டிங் கொஞ்சம் புவரா இருக்கிறனாலயா என்ன அப்படின்னு கண்டிப்பா தெரியல. பட் ஓவராலா ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோ பேன் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம்.